இப்போ நாம் பார்க்க போகிறது இயல் 2. இதில் முதலாவதாக செய்யுள். செய்யுளில் சிறு பஞ்ச மூலம் காரியாசன் எழுதிய சிறு பஞ்ச மூலத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல புத்தகத்தை எடுத்துங்க, கூடவே பென்சிலை வச்சுங்க. இப்போ அதனுடைய குறிப்பு ஆசிரியர் காரியாசன் என்பவரால் இயற்றப்பட்டது. இவர் மதுரை தமிழாசிரியர் மா காயனாரின் மாணாக்கர். நல்லா வாங்கிக்கோங்க. ஆசிரியர் காரியாசான், மதுரை தமிழாசிரியர் மா காயனாரின் மாணாக்கர் ஆவார். அடுத்தது இவருடைய சமயம் பார்த்தீங்கன்னா சமண சமயமாகும். இவரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணவர்கள். கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவர். இதில் பார்த்தீங்கன்னா இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இதில் பெரும்பாலான பாடல்கள் அறக்கருத்துக்களை உடையதாகவும் அதே வேளையில் சமண சமயம் சார்ந்த அறக்கருத்துக்களுக்குரிய சில பாடல்களையும் இவற்றில் இடம்பெற்றுள்ளன. ஆகையால் அதை கொண்டு தான் இவரை சமண சமயத்தை சார்ந்தவர் என்று நாம் கணிச்சிட்டு இருக்கோம். இதனுடைய நூற்குறிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் ஒன்று. பாடல் இதில் 97 வெண்பாக்களால் ஆன பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. 97 வெண்பாக்களால் ஆன பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இதில் சொல்லப்பட்டது பஞ்சம் என்று சொன்னால் 5 என்று பொருள்படும். சொல்லப்பட்டது 5 வேர்களால் ஆனது, உடம்புக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு மருந்து பொருள். அதுபோல இப்பாடலில் ஒவ்வொரு வெண்பாவிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. கண்டாங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 வேர்களை மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுங்க. கண்டாங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி என்ற 5 வேர்களும் கூடிய மருந்தானது உடம்புக்கு பலத்தை சேர்க்கக்கூடியது. அதுபோல இந்த பாடலில் ஒவ்வொரு வெண்பாக்களிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன என்பதுதான் இந்த பாடலினுடைய குறிப்புகள். ஆசிரியர் குறிப்பை பார்த்துங்க, நூறு குறிப்பை பார்த்துங்க. கூடவே நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக விளங்கும்.